வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்பூரவள்ளி இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலைகள் கிடைக்கும் போது நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் போது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை பெறுவோம். ஏன்னா ஒரு அற்புதமான மூலிகை பொருள் தான் இந்த கற்பூரவள்ளி. ஸோ கற்பூரவள்ளியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளியை நீங்கள் குடிநீர் மாதிரி எடுத்துக்கலாம். இலைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கலாம். பச்சையாக கற்பூரவள்ளியை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு தினமும் ஒரு இலையை மென்று சாப்பிடலாம். கற்பூரவள்ளி இலையில் 10 மாதிரியும் போடலாம். ஸோ இலைகளை நசுக்கி நெத்தியில் பற்று போட்டோம்னா தலைவலியெல்லாம் கூட நமக்கு வந்து குறையும். அப்போ தொடர்ந்து கற்பூரவள்ளியை பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள விடலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம தீர்வு பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம கற்பூரவள்ளி இலையை வந்து எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி இலை தலை அதை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். இப்போ கற்பூரவள்ளியினுடைய மிக முக்கியமான பயனே உங்களுடைய சுவாச மண்டலத்தை வந்து சீரமைக்கிறது தான். ஒட்டுமொத்தமாகவே சுவாச மண்டலத்தை கற்பூரவள்ளி இலை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். சளி மற்றும் இருமல் பிரச்சனை வந்து இதனால் நீங்கள் வந்து விடுபடலாம். ஸோ இந்த கற்பூரவள்ளி இலை சாற்றை தேனோட கலந்து குடிச்சோம் அப்படின்னா நெஞ்சு சளி, வறட்டு இருமல், சளி சாதாரண சளி இருக்கிறது, இருமல் இருக்கிறது, இந்த மாதிரி தொண்டை கட்டு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி சீரான சுவாசத்தை தருவதற்கு நீங்கள் வந்து கற்பூரவள்ளி இலை வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி இலை சாறு எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி தலைகளை அப்படியும் நீங்கள் மென்று எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி அது நுரையீரல் இருக்கக்கூடிய அதாவது நுரையீரல் ஆரோக்கியமாக பராமரித்து சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபட வச்சு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கற்பூரவள்ளி தலையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் நிறைய சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக கற்பூரவள்ளி தலை வந்து இருக்கும். ஸோ செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்பூரவள்ளி இலையை வந்து எடுத்துக்கொள்ளணும். மந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரிமானம் ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் வந்து கற்பூரவள்ளி இலையை தலையை எடுத்துக்கிறது, கற்பூரவள்ளி இலையை சாராக எடுத்துக்கிறது எல்லாமே நல்லது தான். உங்களுக்கு இந்த வயிற்று உப்புசம் இருக்குது, அதாவது வாயு தொல்லை மற்றும் வயிற்று பொறுமெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்குமே இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து நார் சத்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றிடும். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கற்பூரவள்ளி இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கற்பூரவள்ளி இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அது அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும். இதனால் அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை தலையில் இருக்குது. ஸோ அந்த இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. புதுசாக எந்த விதமான நோய்களுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது. நீங்கள் நலமோடு இருப்பீங்க. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே உங்களுக்கு வந்து பலமாக இருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் வந்து கற்பூரவள்ளி இலை சாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது. தோல் பராமரிப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கற்பூரவள்ளி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு வந்து பூச்சிக்கடி இருக்குது அப்படின்னா அந்த வண்டு அல்லது விஷப்பூச்சிகள் கடித்த இடத்துல அதனுடைய இலையை வந்து தேய்ச்சோம் அப்படின்னா அரிப்பு மற்றும் வீக்கம், அந்த பூச்சிக்கடி எல்லாமே வந்து நமக்கு வந்து சரியாயிடும். அதாவது அந்த அலர்ஜி ஏற்படாமல், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் ஓரளவு முதலுதவி சிகிச்சை மாதிரி நம்ம அதை பண்ணலாம். உடனே நம்ம வந்து மருத்துவமனை சென்று அந்த பூச்சிக்கடியோ அல்லது என்னவோ அது வந்து சரி பண்ணிடணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்குது, அதாவது தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னா இந்த சொறி, சிரங்கு, அரிப்பு, படை, தேமல் இந்த மாதிரி தோல் தொடர்பான அலர்ஜிகள் இதை குணப்படுத்துறதுக்குமே கற்பூரவள்ளி இலைச்சாறு வந்து உங்களுக்கு வந்து பயன்படுங்க. ஸோ தோல் நோய்கள் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, தோல் பராமரிப்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே தொடர்ந்து நீங்கள் வந்து கற்பூரவள்ளி இலையை வந்து பயன்படுத்தலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தலாம். ஸோ கற்பூரவள்ளி இலை வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த டயூரிக், அதாவது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்பு மற்றும் நீரை வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கற்பூரவள்ளி தலை வந்து பயன்படும். இது வந்து சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறத முன்னாடியே தடுக்கும். ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குமே இந்த கற்பூரவள்ளி இலை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாமே கழிவு நீக்க மண்டலம் நம்மளுடைய சிறுநீரகம் வழியாக தான் வந்து வெளியேறுது. அதாவது சிறுநீராக அது வந்து வெளியேறுது. அந்த வேலையை தான் நம்மளுடைய சிறுநீரகம் செய்யுது. ஸோ அந்த சிறுநீரகம் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கழிவு நீக்க மண்டல வேலைகளை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு எல்லாமே ஒரு சிறந்த டயூரிக் பண்பு கொண்டதாக கற்பூரவள்ளி இலை வந்து நமக்கு பயன்படுங்க. கற்பூரவள்ளியை பயன்படுத்தி அந்த சுவையான கற்பூரவள்ளி ரசம் அல்லது கற்பூரவள்ளி
பஜ்ஜி எல்லாம் கூட வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கற்பூரவள்ளி இலையை வந்து பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த சிறந்த மூலிகை தன்மை, மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். தொடர்ந்து ஆரோக்கியமாக இருங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.